சிக்ஸ்த்து டிசைனுக்கு 2 மேங்கோ வச்சு போடுற மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்கு நான் சைடில் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறேன். இப்படி ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிட்டு இது சுற்றி நான் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இப்படி குட்டி குட்டி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 பெட்டல்ஸ் கொடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு பெட்டல்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பெட்டல் கொடுத்துக்கலாம். ஸோ அகெயின் திரும்ப கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ஒரு பெட்டல் கொடுத்துக்கலாம். திரும்ப கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கே ஒரு பெட்டல் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு இப்போது நடுவில் இருந்து நம்ம ஒரு லீஃப் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு போய் மேலே இப்படி கொடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம லீஃப் கொடுத்துக்க போகிறோம். ஓகே, லீஃப் கொடுத்து இதை ஃபில் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல். ஓகே, ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு மேங்கோ டிசைன் போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கு எஸ் போடுவோம்ல, ஸோ அதை இங்கேருந்து போட போகிறோம். ஓகே, ஸோ இங்கேருந்து கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு மேங்கோ டிசைன் உங்களுக்கு ஹாஃபாக கிடச்சிருச்சா? ஸோ இந்த லைனையுமே நீங்கள் திக் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, ஸோ அகெயின் இதுக்கு மேலே இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கொண்டு போய் அகெயின் இங்கே ஒரு மேங்கோ போட போகிறோம். ஸோ அதுக்கு இங்கேருந்து இப்படி கொண்டு போய் இங்கே ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிட்டோம். இப்போது இங்கேருந்து இங்கே ஒரு ஹாஃப் கர்வ் மாதிரி கொடுத்து இந்த மேங்கோ டிசைனை ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ 2 மேங்கோ டிசைன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன டிசைன்ஸ்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அகெயின் அதுக்கு மேலே ஒரு கர்வ் கொடுத்து இதில் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க. எப்படி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே பிக் ஹம்ப்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபில் பண்ணுவோம்ல அந்த எம்டி ஸ்பேஸை, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு அகெயின் இதுக்கு மேலே ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இப்படி 2 லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு டாட் வச்சு ஒரு கர்வ், அகெயின் இங்கே ஒரு டாட் வச்சு இப்படி ஃபுல்லாக ஒரு டாட் வச்சு இப்படி கர்வ் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டாட் வச்சு அதில் இப்படி கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இந்த இடத்துல நம்ம ஒரு செக் பேட்டர்ன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் கொண்டு வந்து இங்கே ஒரு டாட், பெரிய டாட் வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு கீழே ஒரு கர்வ் மாதிரி 2 லைன் போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு கீழே அகெயின் குட்டி குட்டி ஹம்ப்ஸ் கொடுத்துக்கலாம்.
இந்த மேங்கோ டிசைனுக்குள்ளே நீங்கள் ஹம்ப்ஸ் போடும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே பிக் ஹம்ப்ஸ் போடாமல் அப்படியே நீங்கள் வந்து ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போது இதில் ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த எம்டி ஏரியாவை அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே, இதுக்கு கீழே 2 லைன் கொடுத்துட்டு இதுக்கு கீழே இப்படி 2 லைன் கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு செக் பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்படி 2 லைன் கொடுத்துட்டு இந்த ஏரியாவில் ரிமைனிங் ஏரியாஸில் நம்ம செக்ஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி போட்டுட்டு போட்டதுக்கப்புறமா ஒரு செக் விட்டு விட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். பெருசாக போடும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இதில் என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் ஷேட் கொடுத்துக்க போகிறேன். எம்டி டிப்பை வச்சு ஷேட் கொடுத்துக்கிறேன். பெருசாக போடும் போது உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். நான் இந்த நோட்டில் குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு தான் நான் போடணும் அப்படிங்கிறதுனால, நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணணுங்கிறதுனால நான் குட்டி குட்டி பாக்ஸாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 7th டிசைன் போகலாமா? 7th டிசைன் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இதில் இப்படி ஒரு ஸ்லாண்ட் லைன் போட்டுக்கலாம். இப்படி ஒரு ஸ்லாண்ட் லைன் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த எஸ் ஷேப்பை கொண்டு வர போகிறீங்க. ஓகே, கொண்டு வந்து இப்படி ஒரு ஸ்பைரல் கொடுத்துச்சு. கொடுத்ததுக்கப்புறமா இதில் இருந்து நீங்கள் இந்த சி லைன் கொண்டு வருவோம்ல, ஸோ அதை கொண்டு வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு ஷேப் வேறு மாதிரி தெரியும், பட் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த டிசைன். ஓகேவா? இதுக்குள்ளே ஃபுல்லாக நான் டிசைன் என்ன கொடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஸ்பைரலாக கொடுத்துக்க போகிறேன். ஓகே, குட்டி குட்டி ஸ்பைரல் டிசைன்ஸாக போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பைரல் டிசைன்ஸாக போட போகிறோம். இந்த ஸ்பைரலுக்கு நீங்கள் ஃபுல்லாக உள்ள 3 சுற்று சுற்றணும்லாம் இல்லை, லைட்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல உள்ள அப்படி ஒரு லைன் மாதிரி கொண்டு வந்துட்டால் கூட ஓகே தான். ஒரு கர்வ் லைன் மாதிரி நீங்கள் கொண்டு வந்தாலும் பார்க்க அழகாக தான் இருக்கும். ஏன்னா குட்டியாக போடும்போது உங்களுக்கு நிறைய உள்ளே வந்து சுற்றி உங்களுக்கு ஸ்பைரல் போட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த மேங்கோ டிசைன் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல மட்டும் எட்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து எப்பயும் போல் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் டிசைன் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது, அதனால தான் அந்த இடத்துல உங்களை ஃபில் பண்ணிக்க சொல்கிறது அந்த எட்ஜஸில். ஓகேவா? அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்ல, ஸோ அதனால தான். ஓகேவா?
இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த ஏரியாவை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போது இங்கேருந்து நம்ம ஒரு லீவ்ஸ் கொண்டு வந்து அதில் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி லீவ்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த லைனுக்கு மேலே ஹம்ப்ஸும் வெயின்ஸும் வைக்க போகிறோம், வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த ஸ்பேஸில் ஹம்ப்ஸும் இதுக்கு மேலே வெயின்ஸும் குட்டி குட்டி வெயின்ஸும் போட்டு இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்படி லீஃப் போடும்போது கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸ் விட்டு இந்த ஹம்ஸ் போடுறதா இருந்தால் நிப்பாட்டிக்கோங்க. ஓகேவா, கடைசி வரைக்கும் போட வேணாம். இப்படி போட்டு முடிச்சுட்டு வெயின்ஸ் எப்படி போடுவோம், ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு டாட் வச்சு எப்படி போடுவோம்ல, ஸோ இதே மாதிரி ஒரு லைனு, ஒரு டாட்டு, அகெயின் ஒரு லைனு, ஒரு லைனு, டாட்டு, அகெயின் ஒரு லைன், ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, அகெயின் ஒரு லைன், டாட், இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். டாட்டு, அதுக்கு மேலே ஒரு லைன், லைன், டாட், அகெயின் ஒரு லைன், திரும்ப லைன், டாட், அகெயின் ஒரு லைன், லைன், டாட், அகெயின் ஒரு லைன், திரும்ப லைன், டாட், அகெயின் ஒரு லைன், அகெயின் ஒன் லைன். அதே மாதிரி போட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த டிசைன் இவ்வளோ தான். இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? 8th டிசைனுக்கு